என்ன அலமு, ஏதோ யோசனையாவே வர்ற? ஒன்னும் இல்லைண்ணே, அந்த அகஸ்தியனை பத்தி யோசிச்சுட்டு வரேன். அயோக்கிய பையன், அவனை அவுத்து விட்டுருக்க கூடாது. எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர வரைக்கும் கடறான அங்கே அவனை அடைச்சு போட்டு வச்சிருந்துருக்கணும். என்ன இத்தனை நாளா அடைச்சு வச்சதே நான் தப்புன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீ இன்னும் வேற அடைச்சு வைக்கணும்னு சொல்ற? என்னம்மா நீ? அவன் ஒரு ஆளுன்னு அவனை பத்தியே பேசிட்டு இருக்கிற. இல்லண்ணே, அந்த ஆளை நினைச்சு நான் பயப்படல. இதுக்கப்புறம் அந்த ஆளை செய்யக்கூடிய வேலையை நினைச்சுதான் பயப்படுறேன். என்ன பண்ணிடுவாங்கற? என் தலையை சீவிடுவான் அவன். அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. உன்ன மாதிரி நேரடியா மோதியே அவருக்கு பழக்கம் இல்ல. மறைமுகமா ஏதாவது செய்வாரு. இத ஒன்ன காரணமா வச்சே நம்ம அப்பாவை நம்ம கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு சதி பண்ணுவாரு. கிழிச்சா அவன் பேச்ச விடுமா நீ? இல்லண்ணே, நீ அந்த ஆளை பத்தி தப்பா எடை போடுற. நான் அவனை பத்தி நினைச்சாதானே எடை போட்டுருக்கு. நான் அவனை ஒரு விஷயமாவே நினைக்கல. அவனால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டோம், நான் பாத்துக்கிறேன். அந்த ஆளு பண்றத கூட விடுன. நீ அந்த ஆளை கடத்தி வச்சிருந்ததா அப்பாக்கு தெரிஞ்சா அப்பா என்ன நினைப்பான்னு யோசிச்சு பாத்தியா நீ? அலமு, என்னை பத்தி ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு காரியத்துல இறங்கும் போது மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சலாம் நான் இறங்குறது கிடையாது. எனக்கு சரின்னு பட்டா இறங்கிடுவேன், அவ்வளவுதான். அப்பா அப்படின்னு தப்பா நினைப்பான்னு நீ சொல்ற? அகஸ்டின் அப்பாவோட மாப்பிள்ளை இல்லையாண்ணே? பையனே மாப்பிள்ளைய கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிருக்காருன்னு அப்பா நினைக்க மாட்டாரா? ஏமா அகஸ்டின் நான் என்ன வேணும்னா கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ண? அவனுக்கு எனக்கு என்னமா பகை? நான் ஏன் அவனை கடத்தணும்? அப்பாவை காணோம், அப்பாவை நாம தான் கடத்தி வச்சிருக்கோம் டார்ச்சர் பண்ணாங்க. போலீஸுக்கு போய் புகார் கொடுத்தாங்க. போலீஸ் என்ன தேடி வந்துச்சு. போலீஸ்ல நான் மாட்டி உள்ள போகாம இருக்கிறதுக்காக நான் நிரபராதின்னு நிரூபிக்கணும். அதுக்கு உண்மையாவே அப்பாவை கடத்துறது யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்படி கண்டுபிடிச்சாதான் நம்ம அப்பாவை விடுவிக்க முடியும், என்னையும் போலீஸ்ல இருந்து விடுவிச்சுக்க முடியும். இப்படி ஒரு சூழ்நிலையில எனக்கு அகஸ்டின் மேல சந்தேகம் வந்துச்சு, தூக்கிட்டு வந்துட்டேன். இதுல என்னமா தப்பு? என்னதான் நியாயம் சொன்னாலும் அதெல்லாம் நிக்காதுன்னு. இப்ப பாரு, அப்பாவை கடத்தினது அகஸ்டின் இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப தேவையில்லாம அகஸ்டினை கடத்தி டார்ச்சர் பண்ணதா உன் மேல பழி வரும். ஏன் மேல பழி விழுவுறது இருக்கட்டும், அதை விடு. அப்பாவை கடத்துறது யாரு? அதுதான் யாருன்னே தெரியலையே. நான் சொல்றேன், அப்பாவை கடத்துறது ஒண்ணு அகஸ்டினா இருக்கணும், இல்லன்னா கேசவா இருக்கணும். என்னன்னு அவங்க எதுக்காக அப்பாவை கடத்தணும்? அப்பாவை நான் தான் கடத்துறேன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து போலீஸ்ல புகார் கொடுத்தாங்கல்ல. அப்ப என்ன சொன்னாங்க? சொத்தை கைப்பற்றுறதுக்காக துரை தான் கடத்திட்டான்னு சொல்லல. அதே காரணம் தான் இவனுங்களுக்கும். இன்னொரு குடும்பம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொத்தை கைப்பற்றுறதுக்காக இவனுங்க அப்படி ஒரு வேலை செஞ்சிருக்க கூடாது. இல்லன்னு, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது ஏதோ தொழில் போட்டியோட விளைவுகள் தான் நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அப்படி தோணல அலமு. இது ஏதோ குடும்பத்துக்குள்ள வர உள்குத்து விவகாரம் தான் நினைக்கிறேன். கேசவ் இல்லனா அகஸ்டின், இந்த ரெண்டு பேர்ல எவனோ ஒருத்தன் தான் இதை செஞ்சிருக்கணும். அண்ணா, அகஸ்டின் கேஷவ் சொத்தை தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிற ஆளுங்க தான். ஆனா அதுக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற துணிச்சல்லாம் உங்களுக்கு கிடையாது. அதனால நிச்சயமா அவங்க இருக்க முடியாது. அப்படின்னா யாரு? அதான் தெரியல. இது என்னன்னு விசாரிக்கணும் அலமு. இந்த வேலையை செஞ்சவன் எவனை கண்டுபிடிக்கணும். இதை விட்டோம்னா பின்னாடி பெரிய டேஞ்சர் ஆயிடும். கண்டுபிடிக்கலான்னு முதல்ல அப்பா வரட்டும், அப்புறம் நிதானமா விசாரிச்சு தெரிஞ்சுக்குவோம். எல்லாரும் அம்மா மங்களா வீட்டுக்கு போலாம் வா. அண்ணே, நான் தான் இருமா. சார் சில்ட்ரன் இல்ல. பரவாயில்ல போங்க. அண்ணே, ஏன் ஆட்டோவை கட் பண்ணி விட்ட? எல்லாரும் அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க, நம்ம இந்த ஆட்டோல போயிருக்கலாம்ல. உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன நைஸா அங்க கூட்டு போலான்னு பாக்குறே நீ? புரியாம பேசாதானே. அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு அங்க வரேன்னு சொன்னார்ல என்கிட்ட.
அதனால எல்லாரும் அங்க போயிருப்பாங்க. வா நாங்க போலாம். அந்த வேலையை வச்சுக்காத. அந்த பொம்பளோட வீட்டுக்கு வரதுக்கு நான் தயாரா இல்ல. அண்ணே, அப்பா வராருன்னு. அப்பா பார்க்க கூடியமா நீ வரமாட்டேன்? அப்பா அங்க வரமாட்டாரலமு. நான் இன்னும் உறுதியா நம்புறேன். அப்பா அந்த பொம்பளை பாக்குறதுக்கா வரல, நம்மள பாக்குறதுக்கா தான் வராரு. அதனால நிச்சயமா அந்த பொம்பளை வீட்டுக்கு அவர் போக மாட்டாரு. ஏன் வீட்டுக்கு தான் வருவாரு, இல்ல மங்களா வீட்டுக்கு வருவாரு. என்னடா இது? அம்மாவை பார்க்க தான் வரேன்னு அப்பாவே சொன்னதுக்கு அப்புறமாவும் நீ நம்பலன்னா என்ன அர்த்தம்? உன்கிட்ட தானே சொன்னாரு, என்கிட்ட சொல்லல. அப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அந்த பொம்பளையோட கொண்டு போய் என்ன சேர்க்கறதுக்காக நீ என்ன வேணாலும் சொல்லுவேன்னு எனக்கு தெரியலாம. அப்பா இங்க வந்து அவர் வாயால எல்லாத்தையும் சொல்லி அதை என் காதால கேட்கிற வரைக்கும் நான் எதையுமே நம்ப மாட்டேன். இந்த இடத்த விட்டு அசையவும் மாட்டேன். அண்ணே, மத்தவங்க எல்லாம் அங்க இருக்கும்போது நாம மட்டும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நாம எங்கன்னு அப்பா தேடி வருவார்ல. அப்ப அப்பாவோட சேர்ந்து எல்லாரும் வருவாங்கல்ல. வரட்டும். என்னங்க அங்க வராம இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஏண்டி அந்த பொம்பளை வீட்டுக்கு வர ஆளாடி நானு? ஏன்ன அங்க வந்தா தானே எல்லாரும் ஒண்ணா அப்பாவை பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்துக்கும் அப்பாவை அலைய விட போறியா? ஏன் அதான் எல்லாரும் இங்க வந்துட்டீங்களா? எல்லாரையும் ஒண்ணா வச்சு அப்பா இங்கே பார்க்கட்டும். அப்ப அத்தை இந்த பாரு, அப்பா நிச்சயமா அந்த பொம்பளைய பார்க்க போறது இல்ல. தப்பி தவறி பார்த்துட்டாருன்னு வையே, நம்மள கூட பார்க்காம அப்படியே போயிடுவாரு. நாம அப்பாவை பார்க்கற வாய்ப்பு கெட்டு போயிடும். அதனாலதான் நான் அங்க வராம இங்கே நிக்கிறேன். அப்பா இங்க வரட்டும். அந்த பொம்பளை இருக்கிற வீட்டுக்கு நான் வர தயாரா இல்ல. அண்ணே, அம்மா வீட்ல இல்லனே. ஓ, அப்பா வந்து விஷயத்த சொன்னா அசிங்கமா போயிடும்னு வீட்டை விட்டு ஓடி போச்சு அந்த பொம்பளை. அண்ணே, அறிவு கட்டத்தனமா பேசாத. அண்ணே, அம்மா அவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு போறதா இருந்தா ஏன்னா இவ்வளவு காலம் நம்மளோட இருக்கணும்? எதுக்காக நம்ம கைக்குள்ளயும் கால்குள்ளயும் சுத்திட்டே இருக்கணும்? ஏன்னா எதையுமே புரிஞ்சுக்காம இப்படி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்க. இத பாருங்க, உங்க அம்மா மேல உங்களுக்கு இருக்கிற தப்பான அபிப்பிராயம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காணாம போகுது. அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள நீங்க இப்படி ஆட்டம் போட வேண்டியது அவசியம் தானாங்க? அண்ணே, அப்பா நம்ம எல்லாரையும் அம்மா வீட்ல தான் ஒண்ணு சேர்ந்து இருக்க சொல்லிருக்காரு. நம்ம யாரும் அங்க இல்லனா என்ன நினைப்பாரு அவரு? நீ என்ன சும்மா சும்மா இதே சொல்லிட்டு இருக்க? இப்ப என்ன பிரச்சனை? அப்பா நம்மள தேடி தவிக்க கூடாது, அதானே? நீ அப்பாவுக்கு போன் போடு, அவர் இங்க வர சொல்லி நான் சொல்றேன். போன் எல்லாம் போட முடியாது. அப்புறம் எப்படி நாம இங்க இருக்கிற தகவலை அப்பாவுக்கு சொல்றது? மாமா, இந்த இடத்துக்கு வரேன்னு அவரே குறிப்பா சொல்லி இருக்கும் போது அங்க வர வேண்டாம் இங்க வர வேண்டாம் எதுக்கு மாமா சொல்லணும்? ஏய் கயலு, என்ன எல்லாரும் பேசுறாங்கன்னு நீ பேசுறியா? மாமா, இது வரைக்கும் நீங்க பேசின எதுக்குமே நாங்க எதிர்த்து பேசினது கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு பேசுறது ரொம்ப அராஜகம் மாமா. உங்களை என்ன அம்மாச்சி வீட்டுக்குள்ள வந்து விருந்து சாப்பிடுங்க நான் சொல்றோம். நீங்க உள்ள கூட வர வேண்டாம் மாமா. தாத்தா வர வரைக்கும் வெளியிலே ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. தாத்தா வரட்டும், சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லட்டும். நாங்க சொல்றது சரினா நீங்க அம்மாச்சி வீட்டுக்குள்ள வாங்க. இல்ல நீங்க சொல்றது சரினா நாங்க எல்லாரும் உங்க கூட வந்துறோம். இவ சொல்றது கரெக்ட் தானங்க? ஆமாண்ணே, நீ வீட்டுக்குள்ளேயே வர வேண்டாம். எப்பவும் போல ரோட்லயே நில்லு. அப்பா கிட்ட பேசினதுக்கு அப்புறமா உள்ள வரலாமா வேணாமான்றத முடிவு பண்ணிக்க. அண்ணே, வாண்ணே, உன்னோட பிடிவாதத்துக்காக அப்பா வழக்களிக்காதண்ணே. வாண்ணே. சரி வரேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் ஏதாச்சும் டிராமா பண்ணி என்ன உள்ள வர சொல்லக்கூடாது. சரி மாமா, நீங்க உள்ளே வர வேணாம், வெளியிலே நில்லுங்க போதுமா? வாங்க வாங்க வாண்ணே. வாண்ணே. அண்ணே, நான் வேணா இங்க ஒரு சேர் போட்டுமா? இல்ல, எப்படியும் நீ உள்ள வர போறது இல்ல. எவ்வளவு நேரம் இங்கே நின்னுட்டு இருப்ப, நடந்துட்டு இருப்ப, அதுக்கு தான் சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரிண்ணே. ஏமங்களா, மாமா வந்துட்டாருன்னா நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்துற. அதுல என்ன நீ சந்தேகம்? அப்பா வந்த உடனே வெளியில நிக்கிற அண்ணனே உள்ள வந்துற போது அதான் நடக்க போகுது பாருங்க. ஏய், ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. என்ன நீ? நம்ம குடும்பம் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்ல உடனே ஏதாச்சும் நல்ல விசேஷம் நடக்கணும்ல. உடனே நடத்துற மாதிரி என்ன அண்ணி விசேஷம் இருக்கு? அலமு கல்யாணம் இருக்குல்ல அண்ணி? ஆமா அண்ணி, அலமு கல்யாணம் இருக்கே. ஆனா அவ கல்யாண பேச்ச எடுத்தாலே ஏதாவது இடைஞ்சல் பண்ணுவாளே.
இந்த தடவை பண்ண முடியாதே. எப்படி சொல்றீங்க? போன தடவை கல்யாணத்தை நிப்பாட்டினப்ப அவ என்ன சொன்னா? குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒன்னா கூடி நின்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தானே சொன்னா. இப்ப நம்ம குடும்பம் ஒண்ணு கூட போகுது, அப்புறம் என்ன? ஆமா, நீ கரெக்ட். இந்த தடவை அவளை புடிச்சு அமுக்கிட வேண்டியதுதான். ஆனா மாப்பிள்ள பாக்கணுமே. எதுக்கு? அதான் ஏற்கனவே அண்ணன் பார்த்த மாப்பிள்ள இருக்காருல்ல, அப்புறம் என்ன? அவ சரின்னு சொன்னதும் அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை பண்ணிட வேண்டியதுதான். அப்போ அவ சரின்னு சொல்லணும், அதான பிரச்சனை. வா, அவளை சரின்னு சொல்ல வச்சிரு. சரியா நீ? அலமோ, என்னக்கா ரெண்டு பேரும் பரபரப்பா வரீங்க? இல்ல, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்ன பேசணும்? நடந்ததெல்லாம் நினைச்சு பாக்கும்போது எல்லாம் ஒரே அதிசயமா இருக்குல்ல அலமோ? எதை நீ சொல்றீங்க? இல்ல, மாமா எங்க இருக்காருன்னே தெரியாம நம்ம தடுமாறிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா நீ வேலை பார்த்ததே அவர்கிட்டதான். யாருன்னு தெரியாமே அவரு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. அப்பா நம்ம வேல்விழி சடங்குக்கு வந்தது தானே சொல்றீங்க? அதுல இன்னொரு விஷயத்த பாருங்க. அன்னைக்கு மட்டும் அந்த சடங்குக்கு அம்மா கரெக்டான டைம்க்கு வந்திருந்தாங்கன்னு வைங்க, அப்பாவும் அம்மாவும் அன்னைக்கே பாத்துட்டு இருந்திருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அக்காவும் அண்ணனும் காட்டின புடிவாதத்தினால அம்மா வர முடியாம போய், அப்பா அம்மாவை சந்திக்க முடியாம போய் எப்படிலாம் ஆயிடுச்சு பாருங்களேன். ஏன் தப்புதான். இன்னைக்கு இருக்கிற புத்தி எனக்கு அன்னைக்கு இருந்திருந்தா எல்லாத்தையும் அன்னைக்கே சரி பண்ணிருக்கலாம். அம்மா பாக்கலனாலும் நானும் அண்ணனும் பாத்துருந்தா கூட அப்பாவை கண்டுபிடிச்சிருப்போம். நாங்களும் பார்க்க முடியாம போச்சு. இதுதான் விதிங்கிறது. எல்லாரும் பக்கத்துல இருந்தும் ஒருத்தர் இருக்கிறது இன்னொருத்தருக்கு தெரியாத மாதிரி கண்ணை கட்டிருச்சு பாரு. மறைச்சு வச்ச அதே விதி இன்னைக்கு காட்டியும் கொடுத்துருக்கே. அலமா போய் அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்ததால நம்ம அப்பாவை கண்டுபிடிக்க முடிஞ்சது. கரெக்ட் தான். மாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியா இருந்து நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வச்ச அலமுக்கு நாம ஸ்பெஷலா ஏதாவது பண்ண வேண்டாமா? என்ன ஸ்வீட் கேக் ஏதாவது வாங்கி தர போறீங்களா, இல்ல ட்ரெஸ் வாங்கி தர போறீங்களா? ஒரு புருஷனை வாங்கி தரலான்னு இருக்கோம். என்ன அலமோ ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்லணும்? மாமா வந்ததும் உன் கல்யாணத்தை நடத்திட வேண்டியதுதானே? கல்யாணத்தை பத்தி இப்ப எதுக்கு நீ பேசணும்? இப்ப பேசாம வேற எப்ப பேச சொல்ற? முதல்ல அப்பா வரட்டும். அவர்தான் இப்ப வந்துருவாரே. அவர் வந்துட்டாருன்னு வையே, வெளியே நிக்கிற உன் அண்ணனும் உள்ள வந்துருவாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பமும் ஒன்னாயிடும். அப்புறம் என்ன, உன் கல்யாணம் தான். முதல்ல அப்பா வரட்டும், அண்ணன் அம்மாவோட பேசட்டும், இதெல்லாம் நடக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அலமோ, இவ்வளவுக்கு அப்புறமா எப்படி பேசிட்டு போறா பாருங்க. நீ திரும்பவே மாட்டியா? எனக்கு பிரச்சனை முடியாது போயிருக்கியா? என்னடி உனக்கு சூடு வச்சதாண்டி சரியா? நிறுத்துங்க. அவ பண்ண தப்புக்கு அவளுக்கு சூடு வைக்கணும்னா நீங்க பண்ண தப்புக்கு உங்களை என்ன பண்றது? என்னடி சொல்ற? நான் என்னடி தப்பு பண்ண? என் பொண்ணு ஓடி போயிடக்கூடாதுன்னு நினைச்சு அடைச்சு வச்ச. மீறி ஓடினப்ப அவளை கண்டிக்கிறேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? பொண்ணை அடைச்சு வச்சீங்க சரி, பொண்டாட்டி எதுக்கு அடைச்சு வச்சீங்க? என்னது அடைச்சு வச்சிருந்தாரா? அப்படி ரிஷிகேஷ் போலியாமா? இல்ல ஸ்ரேயா, ஒண்ணு இங்க அடைச்சு வச்சிருந்த மாதிரி என்ன வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருந்த. நீ இங்க இருந்து தப்பிச்ச மாதிரி நான் அங்க இருந்து தப்பிச்சு வந்தேன். அப்பா நீங்களே மனுஷனாப்பா? ஏய், அரைஞ்சி மூஞ்சி முறையில பேத்துருவேன். என்னப்பா அடிச்சாலும் உதைச்சாலும் எங்களால திருப்பி எதுவும் பண்ண முடியாதுங்கிற தைரியமா? ஏய் உன்ன நிறுத்துங்க. அவ மேல எதுக்கு பாயறீங்க? நீங்க என்ன அப்பாவா இல்ல அடியாளா? ஏய் கல்பனா, கத்தாதீங்க. ஒரு நிமிஷம் நின்னு யோசிச்சீங்கன்னா நீங்க பண்ணிருக்கிற வேலையெல்லாம் எவ்வளவு அருவருப்பான செயல்னு தெரியும். என்னடி பேசிட்டே போற? நான் அப்படி என்னடி பண்ணிட்டேன்? என்ன மீறி போனா இவ ஓடுகாலி. நல்ல குடும்பத்து பையனோட ஓடி போனாலும் பரவாயில்ல, ஒரு பஞ்ச பரதேசி பையனோட ஓடி போனா அவளை கட்டுப்படுத்தின, அது தப்பா? தப்பு இல்ல, முட்டாள்தனம். காத்த புடிச்சு கூடல அடிச்சு வைப்பீங்களா? நீங்க பாருங்க, இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. நீங்க எத்தனை தடவை அடிச்சு வச்சாலும் நான் ஓடுவேன். உங்களால என்ன பண்ண முடியும்? ஏங்க ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க? ஏண்டி நீங்க தானே என்ன மிருகமாக்குறீங்க? அவ என்ன அப்பனாவே மதிக்க மாட்டேன்றா, நீ என்ன புருஷனாவே மதிக்க மாட்டேன்றா. நீங்க அவளை பொண்ணா மதிச்சீங்களா? என்ன பொண்டாட்டியா மதிச்சீங்களா? நீங்க யாரையுமே மதிக்காம மத்தவங்க எப்படிங்க உங்களை மதிப்பாங்க? நான் யாருங்க உங்களுக்கு? நிறைய பணம் வச்சிருக்கிற ஒரு பணக்கார பொண்ணு அதானே? கட்ட பொண்டாட்டிய பணம் வச்சிருக்கிற பீரோன்னு நினைக்கிற ஒரு ஆளை எப்படிங்க புருஷனா மதிக்க முடியும்? மனுஷனாவே இருக்க முடியாத ஒரு ஆளு எப்படிங்க புருஷனா இருக்க முடியும்? ஏய் கல்பனா, அக்கா சும்மா இருங்கக்கா. சாரதா ஏதோ பேசுறாருன்னா நீங்களும் பேசுறீங்களேக்கா. சும்மா இரு பெருமாள். பேசாம வாய் மூடிட்டு இருந்ததுனாலதான் இவர் இவ்வளவு தூரத்துக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்காரு. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? எதுக்குங்க எங்களை எல்லாரும் இப்படி பந்தாடுறீங்க? பணம் வேணும் அதானே?
அதுக்காக தானே எங்க எல்லாரும் கூட இப்படி சண்டை போடுறீங்க. அதனால தானே பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் இப்படி ஜெயில அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வைக்கிறீங்க. கிடைக்குங்க, என் பங்குக்கு கிடைக்க வேண்டிய பணம் எல்லாமே பைசா பாக்கி இல்லாம கிடைக்கும். கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்கும். அதுக்குள்ள ஏன் இப்படி பறக்குறீங்க? எப்படி கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்னு அதான் வந்து இறங்கின காலோட அந்த வீட்டுக்கு போயிட்டேன். அப்புறம் எப்படி கிடைக்கும்? ஏடி, உனக்கு உங்க அண்ணனுக்கு வேணா 50,000 ரூபாய் சம்பளத்துல உங்க அப்பாவோட கம்பெனில வேற வேணா கிடைக்கும். அதுக்கு மேல எதுவும் கிடைக்காது. பாதுமா, உனக்கு அந்த காசை வச்சு குடும்பம் நடத்துருவியா? உன் பொண்ணுல படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? பேசுறா பேச்சு. கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்குமா? ஏண்டி, காலில் வச்சுக்கிறதுக்கு பூவும் வாயில போட்டு அல்லோ தாண்டி கிடைக்கும். வேற ஒண்ணும் கிடைக்காது. இங்க ஒரு குடும்பம் அங்க ஒரு குடும்பம்னு அப்பங்கிற விளையாடுற விளையாட்டை தட்டி கேட்க வக்கீல்ல என்கிட்ட வந்து எகிர்ற. ஏய், ஆத்தாலும் மகளும் ஏதோ சொல்றீங்களே, நான் பணத்துக்கு அலையிறேன் சொத்துக்கு அலையிறேன்னு. ஆமாண்டி, நான் சொத்து தாண்டி அலையிறேன். யாருக்கு ஐடி சொத்து சேர்க்க அலையிற? எனக்காகவா? சொத்தை சேர்த்து நான் மட்டுமா அனுபவிக்க போறேன்? நீங்களும் சேர்ந்து அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு எதாவது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஊழல் பண்ணியாச்சும் சொத்து சேர்க்கலாம்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இதுதான் சொல்றீங்க. ஏய், இந்த பிரச்சனை எல்லாமே ஒண்ணால வந்ததுடி. ஒண்ணு ஒளிச்சுக்கிட்டு நிறுத்துங்க. உங்க அட்டூழியத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. ஏய், அவ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. அத நான் கண்டிக்கிறேன். இது உனக்கு அட்டூழியமா தெரியுதா? இதுக்கு பேரு கண்டிக்கிறது இல்ல, காட்டு மிராண்டித்தனம். என்னடி, பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூட்டணி அமைக்கிறீங்களா? பாத்துக்கிறேன்டி. உங்க அப்பா உங்க எல்லாரையும் கைவிட்டு போகும்போது நீங்க எல்லாம் எங்க போறேன்னு நான் பாக்குறேன்டி. அப்ப வச்சுக்கிறேன். என் கண்ணு மங்களா மங்களா நீ நான் ஊரை விட்டு போகும்போது என் இடுப்பு அவசரம் கூட இல்ல. நீ இப்போ எப்படி வளர்ந்துட்ட? அப்பா, உங்க மருமக நர்மதா. நர்மதா பத்தி எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. 2 முறை பாத்திருக்கேன். நான் உங்க வீட்டுக்கே போயிருக்கேனே. தாத்தா, என்ன ஞாபகம் இருக்கா தாத்தா? வேல்வழி தானே உன் பேரு. உன்னை மறக்க முடியுமாடி செல்லம்? உன் சடங்குக்கு நான் வந்திருந்தேனே. நான் உன் தாத்தான்னு தெரியாம நீ என்ன தாத்தான்னு கூப்பிட்ட. நான் நீ என் பேத்தின்னு தெரியாம நான் ஆசீர்வாதம் பண்ணேன். மறக்க முடியுமாத? நீ தோ கயல்விழி, அமுதன், டேய் உன் பேரு வெற்றி தாத்தா. வெற்றி வெற்றி வெற்றி. எல்லாரையும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அண்ணே, வாண்ணே. அப்பா, துரைனப்பா. துரை, பா, ஏன் அங்கேயே நிக்கிற? வாப்பா. அப்பா அப்பா சின்ன வயசுல நீ சொல்லுடா. நீ சொன்ன மாதிரியே வாத்தியாரை காட்டிட்ட. பெருமையா இருக்குடா, எனக்கு பெருமையா இருக்கு. அப்பா, எத்தனை வருஷமா உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமாப்பா? 25 வருஷமா காத்துட்டு இருக்கேன்ப்பா. 25 வருஷமா எனக்காக காத்துட்டு இருந்தீங்க. நான் உங்களை காணாம தவிச்சிட்டு இருந்தேன். என்னடா செய்ய, காலம் இப்பதான் வந்துச்சு. மங்களா மாப்பிள்ள எங்கம்மா? அவர் ஷிப்புக்கு போயிருக்காருப்பா. ஓ, மரைன் இன்ஜினியர்ல அருமையான ஆளு மங்களா. நல்ல புருஷன் அமைஞ்சிருக்காரு உனக்கு. அண்ணன் பார்த்த மாப்பிள்ள தான்ப்பா. இதெல்லாம் நான் செஞ்சிருக்க வேண்டிய வேலைடா, நீ செஞ்சிட்ட. அப்பா, அம்மா நீங்க வர்றதுக்குள்ளார குலதெய்வம் கோயில் போய் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. இப்போ உடனே வந்துருவாங்க மாமா. இல்ல வரட்டும், நிதானமாவே வரட்டும். அது
அதுக்குள்ள அப்பாட்ட பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிடலாம்னு நினைக்கிறேன்.